வெல்கம் டு கோர் டெக்னாலஜி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு எப்படி பார்கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பார்கோட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட நம்ம நேம் என்ன நேம் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் பார்கோட்னு வச்சுருக்கேன். நான் இதில் வந்து சைஸ் கஸ்டம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதோட வித் 500 அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கேன், பிக்சலில் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹைட் 300 அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு அதையும் பிக்சலில் வச்சுட்டு ரெசல்யூஷனும் அதே தான் 72, அதோட இன்ச்சஸ் அண்ட் பிக்சல் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கேன். மோட் அதே மாதிரி ஆர்ஜிபி தான். நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதுல வந்து எனக்கு வந்து பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்லேருந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு புதுசாக ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் கிரியேட் பண்ண ஃபைல் இப்படி தான் பேக்ரவுண்டில் வரும், டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த விதமான கலரும் இல்லாமல் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்கோட் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே மூவ் டூல் பக்கத்தில் ஒரு டூல் இருக்கும். இது பேர் வந்து மார்க்யூ டூல் இருக்கும். இதில் 4 விதமான மார்க்யூ டூல் இருக்கும். இதில் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணிட்டு இந்த லேயர் டூல் நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் அந்த மார்க்யூ டூலை வச்சு ஒரு ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை வச்சு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல அடுத்து பெயிண்ட் பக்கெட் டூலை இங்க செலக்ட் பண்ணிட்டு கலரை சூஸ் பண்றேன். ஸோ நான் இதுல பார்கோட் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால ஸோ நான் பிளாக் கலரை சூஸ் பண்ணிட்டு எப்பயும் போல இந்த ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய மார்க்யூ டூல் இடத்துல கலரை ஃபில் பண்றேன். ஸோ கலரை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் டூல்ல நம்ம வரைஞ்ச இடத்துல மட்டும் கலர் ஃபிக்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் மூவ் டூல் வச்சு நம்ம எங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல இருக்க மெனு பார்ல ஃபில்டர் ஒரு ஆப்ஷன்ல அதுல வந்து நாய்ஸ் அப்படிங்கிறதுல சப் மெனுல இருந்து என்ன பண்ண போறோம், ஆட் நாய்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போறோம். ஸோ இதுல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆட் நாய்ஸ்க்கான சப் மெனு வரும். இதுல அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். 400 அப்படிங்கிற ரேஞ்ச், அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச் 400 செட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் அப்படிங்கிறத காசியன் அப்படிங்கிறத மாத்துறோம். அதுக்கடுத்து இங்க கீழே கொடுத்துருக்க மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிறத வந்து எனேபிள் டிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பார்கோடுக்கான அந்த ஃபார்மெட்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் இதை ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். இதுல கம்பல்சரி என்ன பண்ணும், இதை அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும், காசியன் அப்படின்னு மாத்திக்கணும். அதுக்கடுத்து மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும். 3 எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வியூல வரும். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மார்க்யூ டூல்ல செலக்ட் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் ரோ மார்க்யூ டூல் இருக்கும். சிங்கிள் ரோ அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும், சிங்கிள் காலம் கிடையாது. சிங்கிள் ரோவை செலக்ட் பண்ணிட்டு நான் இதுல என்ன பண்றேன், இதுல சென்டர் ஆஃப் த லைன்ல வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணும், ஒரு லைன் வந்து இங்க டிரா ஆயிருக்கும். ஸோ லைன் டிரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு டாட்டடான லைன்ஸ் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், Ctrl+T, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இந்த என்ன பண்ணும், ஒரு லைன் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைனா மாறும். ஸோ மாறினதுக்கு அப்புறம் அந்த லைன்ல வந்து நான் என்ன பண்றேன், வச்சு செலக்ட் பண்ணி அதை அப்படியே இதை டிராக் பண்ணி கீழே இறக்கும் போது நமக்கு ஒரு விதமான பார்கோட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் வந்து நமக்கு ஃபைனலா பார்கோட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், மூவ் டூல செலக்ட் பண்ணி இதை அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படிதான் ஒரு பார்கோட் ஜென்ரேட் பண்றது இருக்கும். ஒன்ஸ் நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுல ஒருவேளை நம்ம வேற ஏதாவது ஒரு எக்ஸசைஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, ஃபைல்ல போய் நியூ ஆப்ஷன்ல ஹைட்டு வித் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறத வச்சுட்டு பேக்ரவுண்ட் கண்டென்ட்ல ஒயிட் வச்சுட்டு நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபைலுக்கு இது கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை என்ன பண்ண, மூவ் டூல செலக்ட் பண்ணி இங்க டிராக் பண்ணி இங்க கொண்டு போனாலே நமக்கு பார்கோட் வந்து ஜென்ரேட் ஆயிடும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ்க்காகவும் சரி இதுக்கான தேவைப்பட்டுச்சுன்னா பார்கோட் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி இதோட வித் ஹைட்டை மட்டும் செட் பண்ணிட்டு திருப்பி இங்க இருந்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் அழகா ஜென்ரேட் ஆகும். இது ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சைஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இதை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், அதுக்கேத்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு ஃபைனல் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த மூவ் டூல் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அது நமக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நமக்கு அழகா ஒரு பார்கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஒரு பார்கோட் ஜென்ரேட் பண்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.